நம்பர் 1 ரியல் எஸ்டேட் கம்பெனி இன் மதுரை. ட்ரீம்ஸ் ஹோம் மூலியமா வாங்குற ஒரு சில வீடுகள் மட்டும் புரோக்கர் கமிஷன் வராது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. HDFC ஹோம் லோனோட ஆத்தரைஸ் DSA. வீடு கட்ட, வீடு வாங்க வங்கி கடன் வாங்கி தரப்படும். பிரம்மாண்டமான கனவு வீடுனா அது இதாங்க. ஆமாம், ஆனால் பிரம்மாண்டமான கனவு வீடு ஒன்றும் நம்ம மதுரையில் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு விற்கணுச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் ஆட் போஸ்ட் பண்ணி தரோம். மதுரையில் இடம் வீடு வாங்குறதா உங்கள் கனவா? அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ட்ரீம்ஸ் ஹோம் சேனல். நம்ம ட்ரீம்ஸ் ஹோம் சேனலில் லோ பட்ஜெட் ஹவுசஸ்லேருந்து ஹை பட்ஜெட் ஹவுசஸ் வீடு போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடு ஃபுல்லாமே ஃபுல் ஃபர்னிச்சர்ஸோட தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5 பெட்ரூம் இந்த வீட்டில் அவைலபிளாக இருக்கு. இந்த வீட்டோட எலிவேஷன் செம்ம பிரம்மாண்டமாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. 7.25 சென்ட் இடத்துல 4000 சதுரடியில் இந்த வீடு 5 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அத்து கட்டாம சுத்தில ஸ்பேஸ் அமைச்சு காம்பவுண்ட் வாலோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கார்டன் வைக்கிற தனியா ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட விலை 2,60,00,000. இந்த வீடு வாங்குற ஹவுசிங் லோன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா போர்ட்டிகோல தாராளமா 2 பெரிய கார் வரை நீங்க பார்க் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோல இருந்து 5 படி ரீச் ஆனு வீட்டுக்குள்ள புறமே பண்ணியிருக்காங்க. வெளியில ஸ்டீல் கேட்டும் நிலக்கதவுக்கு தேக்கூடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த லிவிங் ஹால் நல்ல ஹை சீலிங் டைப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. லிவிங் ஹால் சென்டர்ல டிவி கேபினெட் வைக்கிற ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட்ல லிஃப்ட் ஃபெசிலிட்டி வைக்கிறக்காண்டி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட தான் ப்ரொவைட் பண்ணி தரப்போறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாமே கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. டிவி கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் போல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் நல்லா ஹை எண்ட் வரையும் டைல்ஸ் வைஸ் கொடுத்து வெஸ்டர்ன் டைல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட்ல கிச்சன் வித் டைனிங் ஹால் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த டைனிங் ஹாலுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் நல்ல ஸ்பேசஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் கபடோர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஓவரால் கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்திருக்காங்க. கிச்சன்ல இருந்து புறமே சர்வீஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. சர்வீஸ் ஏரியால இருந்து போர்ட்டிகோ ஏரியா போறக்காண்டி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்க போற கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைச்சிருக்க இன்னொரு பெட்ரூம். அந்த பெட்ரூம் என்ன மாதிரி ஸ்பேசஸ்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டில் இருக்க பெட்ரூம் எல்லாமே காட் மேட்ரிக்ஸ் பில்லோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன மாதிரி ஸ்பேஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு ஹை சீலிங் டைப் வீடா இருக்குன்னு கிறிஸ்டல் கிளியர் சானிடரி லைட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னு ரைட் ஹேண்ட் சைட் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸா அமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லா பெட்ரூமுக்கும் டிவி கேபினெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.
இந்த பெட்ரூம் நல்ல பெரிய சைஸில் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க ஹோம் தியேட்டர் அமைஞ்சிருக்க ரூம். அந்த ரூம் என்ன மாதிரி ஸ்பேஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹோம் தியேட்டருக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரூமுக்கு ஸ்க்ரீன் அண்ட் ஸ்பீக்கர் செட்டப்போட ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2வது பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா பெட்ரூமுக்கும் நல்லா அட்ராக்ட் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷன் கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் நல்லா ஸ்பேசஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஹை அண்ட் வரையும் டைல்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கு லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் பால்கனி ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பால்கனி நல்லா ஸ்பேசஸாக அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.